அண்ணாமலையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த இடத்துல அதை சரியாக பாஜக பயன்படுத்தாத பட்சத்துல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா தப்பு கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அவர் மக்கள் மனசுல அவர் இருக்காருங்கிறத நிரூபிச்சிட்ட. நாகர்கோவில் இந்த எலெக்ஷனோட நடந்த கூட்டம் அங்க இதுவரைக்கும் மோடின்னு கத்துனவங்க அண்ணாமலைன்னு கத்துனாங்க நாகர்கோவில். இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு மேல ஒரு ரசிகர்களே நிறைய பேர் உருவாயிட்டாங்க. பாஜக அவரை பயன்படுத்தினா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா எவ்வளவு ஃப்ரீடம் இருக்குமோ, யாரை வேட்பாளரை போடணும் அவர் முடிவு பண்ணுவார், யாரை கட்சி தலைவர் கட்சி துணைத் தலைவரை வைக்கணும் அவர் முடிவு பண்ணுவார், யாரெல்லாம் மாநில நிர்வாகிகளை மாத்தணுமோ அவர். அப்பதான் நீங்க பயப்படுவாங்க, அப்பதான் நீங்க கட்சி நடத்த முடியும். நீங்க இவங்க எல்லாருமே இந்த பக்கமா டெல்லியில போய் அங்க ஒரு அமைச்சரை பார்த்துட்டு அவர் சொன்னாரு அதனால நான் இதைத்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா அது வேலைக்கு. அதனால முழு சுதந்திரத்தோட அவர் ஒன்றும் பாஜகவில் பயன்படுத்தணும் மாநில தலைவரா வச்சு. ஆனா உடனே அதை இன்னும் 6 மாசம் 1 வருஷம் அதுக்கு இந்த ஆரண கட்சி பழங்கஞ்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா அவர் இப்படி பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா உடனடியாக பண்ணா மட்டும்தான் இந்த சூழ்நிலைக்கு, இன்றைய சூழ்நிலைக்கு அது அவசியம் தேவைப்படுது. அண்ணாமலை தேவைப்படுது தமிழக அரசியலுக்கு. அதனால அது அவங்க கட்சியில் பாஜக தலைவரா வச்சு மாநில தலைவரா வச்சு பயன்படுத்தினாலும் சரி, இல்லைன்னா வெளியே விட்டு அவரும் அந்த முடிவு தான் எடுக்கணும். இங்க இது இல்லையா, எஸ் இல்லையா அப்படின்னு அங்க இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க வெளியே நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப பண்ணணும். 1 வருஷம் கழிச்சு நான் ஆரம்பிச்சு போறேன்னா அதுக்கடையில இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய ரொம்ப நமத்து போயிடும். அதுக்கு